கேள்வி இருக்கா? சார் எனக்கு ரொம்ப பேசிக்கான கேள்விதான் இருக்கு சார். உன் பிரச்சனை இல்லை, கேளுங்க. எல்லாருமே பேசிக்கிறா, நானே பேசிக்கிறா, அதெல்லாம் இல்லை. இல்ல, என்ன கிரக சேர்க்கை இருந்தா நம்ம ஜோதிடம் படிக்கிறதுக்கு எனக்கு வருமா வராதா எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறது சார்? ஜோதிட ஆகத்துக்குள்ள விதிகள் கேக்குறாங்க. அதுவே அதாவது ஒரு ஜாதகத்துல குருவும் புதனும் சம்பந்தப்பட்டிருந்தால் அது வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றால், குரு புதன் சம்பந்தப்பட்டு வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றால் ஜோதிடம் கட்டாயம் வரும். 2ஆம் இடத்தோட ஏதோ ஒரு வகையில குரு புதன் சம்பந்தப்படுவது ஜோதிடத்தில் அபார ஒரு வாக்குத்தன்மை கொடுக்கும். குரு புதன் சம்பந்தப்பட்டாலே ஜோதிடம் உண்டு. அதுல 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தோடு சம்பந்தப்படும் போது அதனுடைய வீரியம் அதிகரிக்கும். புரியுதுங்களா? சரிங்க சார். 5ஆம் இடத்துல கேது இருந்தால், 5இல் கேது புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா, 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு ஜோதிடம் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கு சொல்ற மாதிரி, அவங்க கண்ணை மூடிட்டு ஜோதிடம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் 5இல் கேது இருக்கும்போது கட்டாயம் வரும். இந்த 5ஆம் இடத்தில் கேது இருக்குன்னு சொல்றவங்களோ அந்த கேது குருவோடவோ புதனோடவோ தொடர்பு வரும்பொழுது ஜோதிடம் நல்லா வரும். இந்த கேதாகப்பட்டவன் குரு வீட்லயோ புதன் வீட்லயோ இருக்கும் பொழுது ஜோதிடம் நன்றாக வரும். இப்படி பல ரூல் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு மிதுன லக்னம் சார். நானு மிதுன லக்னம். எனக்கு 8ஆம் இடத்துல மகரத்துல சனி புதன் குரு செவ்வாய். இப்பதான் சொன்னேன். சந்திரன் இருங்க. வணக்கம் பாலசுப்ரமணிய சார். இப்பதான் சொன்னேன். அதாவது உங்க மிதுன லக்னம் 2ல ராகு. நான் கேள்வி பதில் சொல்லிடுறேங்க முதல்ல. சார் சுப்பிரமணிய சார் ஒரு நிமிஷம், நான் கேள்வி பதில் சொல்லிடுறேன், அப்புறம் ஜாதகத்தை வைக்கிறேன். உங்களுடைய லக்னம் ஆகப்பட்டது எது? மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் எது? மகரம். சார் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் மகரம். மகரத்துல குரு புதன் சனி கேது இருக்காங்களா? ஆமா சார், செவ்வாயும் இருக்காங்க. சரி, அவங்களாம் இருக்கட்டும். இங்க குருவும் புதனும் கேது சென்றுறாங்களா? ஆமாங்க சார். இந்த 8ஆம் இடம் என்பது ஒரு ரிச்சுவல் சக்தி, அதாவது என்ன சொல்றது, ஒரு பிரபஞ்ச தொடர்பு சக்தியை குறிக்கக்கூடியது, ஆராய்ச்சியை சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இந்த 8ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்துட்டாங்களா? ஆமா சார். 8க்கு 2 என்ன? 8க்கு 7 என்ன? 2ஆம் இடம். 8ஆம் இடம். நான் இப்பதான் சொன்னேன், ஒரு பாவகம் அதற்கு 7ஆம் பாவகத்தை சார்ந்து இயங்கும் அல்லது இயக்கும். அப்ப 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எல்லாம் 2ஆம் பாவகம் வாக்குஸ்தானத்தை சார்ந்து இயங்கும் அல்லது இயக்கும். உங்களுக்கு ஜோதிடம் 100% வரும். நன்றி சார். தேங்க்யூ சார். அதான் சொன்னேன் சிவா, ரொம்ப நாள் கேள்வி அது. தேங்க்யூ சார். உங்களுக்கு ஜோதிடம் 100% வரும். தேங்க்யூ சார். கட்டாயம் வரும். என்ன ஃபீஸ் வாங்குறது கவனமா இருங்க, இல்லைன்னா ஃபீஸ் வாங்க மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், தொழிலா செய்யுங்க, ஆனா ஃபீஸ் வாங்குறது கவனமா இருங்க. பரிகாரம் சம்பந்தப்பட்டதுக்கு போயிடாதீங்க, அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அதே சமயம் ஃபீஸ் வாங்காம விட்டுறாதீங்க, அதுவும் தப்பு. தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க. 5 கிரகம் 8ல போயிடுச்சு. ஆமா. குரு புதன் சனி செவ்வாய் கேது ராகு இங்க இருக்காரு. 5 1 6 ஆச்சுன்னு 3 கிரகம் சொல்லணும். சந்திரன் இங்க இருக்காரு. சூரியன் சுக்கிரனும் 9ல இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார், குரு புதன் மட்டும் போதும். ஒரே இல்ல இருக்கட்டும் சார், இருக்கட்டும். 2 3 4 5 6 7 8 இன்னும் ஒரு கிரகம் சந்திரன் 2ல இருக்காரு சார். சந்திரன் ராகு 2ல இருக்காங்க. வெரி குட், வெரி சூப்பர். சந்திரன் ராகு 2ல. 2ஆம் இடத்தை என்ன? 2ஆம் இடத்தை யாரு பாக்குறா? சந்திரன் யாரு பாக்குறா? இங்க புதன் பாத்துறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க. புதன் குரு தொடர்பு பெற்றாலே ஜோதிடம் வரும். இருக்கும் புதன் குரு சம்பந்தம் இருக்கும், அது வாக்குஸ்தானத்தோடு சம்பந்தம் இருக்கும். இப்போ நம்ம சசிமா ஜாதகத்துல புதன் குரு சேர்க்கை 8ல இருக்குது, 2ஆம் இடத்தை பாக்குது. கட்டாயம் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஜோதிடத்துல மிகப்பெரிய லெவல்ல சொல்லும்.
8ஆம் இடம் சார்ந்தவங்க எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஜோதிட ஞானி ஆவாங்க. அதாவது ஒரு 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 காரகத்துவத்தை எடுத்துட்டு அந்த காரகத்துவத்துல மிகப்பெரிய விஷயத்தை சாதிப்பாங்க. அந்த 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 அது வந்து அந்த இடத்தை பொறுத்து இருக்கு, அந்த இடத்தின் அதிபதியை பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கு எனக்கு 8ஆம் இடம் எந்த இடம்? மிதுனம். இந்த மிதுனம் எனக்கு குறிக்கிற இடம். திருமண வாழ்க்கை, ஆண் பெண் இணைவு, போகஸ்தானத்துல முதல் சேர்க்கை. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த கோலத்தில் இருக்கும். அந்த அந்த ராசியினுடைய தன்மையே அந்த என்ன சொல்றது, அந்த ராசி முதல் போகத்துல முதல் ஸ்தானம், காமத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம், முதல் தன்மை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப அதுவே எனக்கு 8ஆம் இடமாகி அங்க குரு நின்று, அங்கே குரு நின்று 5ஆம் இடம் இது மீனம். இந்த மீனத்துல கேது இருக்கார். கேது யார் சார்பில் இருக்காரு? கேது யார் சார்பில் இருக்காரு? எனக்கு சொல்லியிருக்கிறேன் பல தடவை. புதனுடைய அதாவது சனியோட சாரத்துல யாரோட இணைஞ்சிருக்காரு? சந்திர சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அந்த சந்திர சூரியன் புதன் சாரத்துல இருக்கிறாங்க. தொடர்பு பாருங்க, அந்த புதன் சாரத்துல இருக்கிறாங்க. சரி, எனக்கு புதன் யாரு சாரத்துல இருக்காரு? கேது சாரத்துல. இப்படி கேது, புதன், குரு எல்லாம் 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறதுனால இந்த 8ஆம் இடம் மிதுனம் அப்படிங்கறதுனால நான் ஃபர்ஸ்ட் எதுல சாதிச்சேன்? திருமண பொருத்தம், தாம்பத்தியம், காமம், காதல், இதுலதான் நம்ம நம்பர் 1 வந்தோம். அதே மாதிரி மிதுனம் எதை குறிக்கும்? ராசி இல்ல, காற்றாசி. மிதுனம் காற்று ராசி. மிதுனத்தினுடைய தன்மை முதல் தன்மை 3ஆம் இடம். 3ஆம் இடம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அது வந்து போகஸ்தானத்தை குறிக்கும். அதே மிதுனம் இன்னொன்றையும் குறிக்கும். காற்றாசி, உபயராசி, அப்புறம் இன்னொன்னு வந்து ஜீவராசி. மிதுனம் வந்து என்ன கேட்டீங்கன்னா தொழில். இந்த தொழில்ல என்ன சொல்றது, மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய பரிமாண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. இந்த 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் எது? 2ஆம் இடம் தனம். அந்த தனத்தை வளர்த்து விடுற இடம், அந்த தனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற இடம். ஒரு பாவகத்திற்கு 2ஆம் பாவகம் அந்த பாவகத்தை வெளிப்படுத்தும். அந்த பொருளாதாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம் தான். 2ஆம் பாவத்தில் சம்பாதிக்கிறது 3ஆம் பாவகம் தான் வெளிப்படுத்தி கொண்டு போகுது. அதுக்கு அடுத்த பாவகம் அதை வந்து பெருக்குது. அப்போ அந்த பொருளாதார சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம அதில் வெற்றி பெறுவோம். நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேனே, பாவகத்தை போட்டு சொல்லிக் கொடுத்துருக்கிறேனே. ஒரு பாவகத்திற்கு 2ஆம் பாவகம் என்பது அந்த பாவகத்தை வெளிப்படுத்தும். ஒரு பாவகத்திற்கு 3ஆம் பாவகம் என்பது அந்த பாவகத்தை வளர்க்கும். சொல்லிக் கொடுத்துருக்கேன்னா? ஆமா சார், ஆமா சார். அதுதான் காரணம். புரியுதுங்களா? அப்போ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இதுபோல வந்து இந்த துறையில நீங்க படிச்சீங்கன்னா பெரிய லெவல்ல வருவீங்க, பெரிய லெவல்ல சாதிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது கேள்வி. விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோவும் கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு